வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடறேன், வாங்க போகலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இந்த வேர்ட்லேயே பாருங்கள் மியூச்சுவல், அதாவது ரெண்டு காயில், அதாவது சொலினாய்டு, ரெண்டு சொலினாய்டுமே ஈக்குவலான அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Consider two long coaxial solenoids, each of length L. முதல்ல சொலினாய்டுன்னு என்னது? ஒரு காயில் மாதிரி சுற்றி இருப்போம் இல்லையா, அதான் சொலினாய்டு. இங்கே பாருங்கள், இதில் ரெண்டு சொலினாய்டு இருக்குது, மேலே ஒன்று உள்ளே ஒன்று. ஸோ உள்ளே இருக்கிற சொலினாய்டுக்கு S1ன்னு பேர், மேலே இருக்கிற சொலினாய்டுக்கு S2ன்னு பேர். ஓகேங்களா? கோஆக்ஷியல்னு என்னதுன்னா இந்த ரெண்டு சொலினாய்டுமே ஒரே ஆக்சிஸில் மாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கன்சிடர் டூ லாங் கோஆக்ஷியல் சொலினாய்டு. ஸோ அதுக்கு லென்த் வந்து L, ரெண்டுத்துக்குமே சேம் லென்த்து தான். இப்போது மேலே இருக்கிற சொலினாய்டுக்கு என்ன லென்த்தோ அதே தான் உள்ளே இருக்கிற சொலினாய்டுக்கும் லென்த்து. இன்னர் சொலினாய்டு நம்ம S1ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் S1 சொலினாய்டு. அதுக்கு ரேடியஸ் R1. இங்கே பாருங்கள், ரேடியஸ் என்னது? இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே ரேடியஸ், அதுதான் வந்து ரேடியஸ் R1. ஸோ உள்ளே இருக்கிற சொலினாய்டு S1, அதுக்கான ரேடியஸ் R1, அதுக்கான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அதனுடைய டர்ன்ஸ் எத்தனை இருக்கும்? இந்த மாதிரி டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து N டர்ன்ஸ்னு சொல்லுவோம். அதை N1 எடுத்துக்கலாம். ஸோ இன்னர் சொலினாய்டு S1ன்னு சொல்லுவோம், அதுக்கு ரேடியஸ் R1, அதில் இருக்கிற டர்ன்ஸ் N1. சிமிலர்லி அதே மாதிரி தான் இப்போது மேலே இருக்கிற சொலினாய்டு நம்ம S2ன்னு சொல்லுவோம், அதுக்கு ரேடியஸ் என்னது? R2. அதுக்கு ரேடியஸ் எப்படி வரும்? சேம் இங்கேருந்து தான் இது வரைக்கும் வரும் டிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் தான் R2. இங்கே கொடுத்துருக்கோங்க பாரு, R2. அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் எவ்வளோ இருக்குது? N2. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2. ஓகேங்களா? ஒரு ரெண்டு சொலினாய்டு எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொலினாய்டு S1, அதுக்கு ரேடியஸ் R1, அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. அதே மாதிரி ரெண்டாவது சொலினாய்டு எடுத்துக்கிறாங்க, அது S2, அதுக்கு ரேடியஸ் R2, அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. ஸோ ரெண்டு சொலினாய்டுக்குமே லென்த்து சேம் லென்த் தான் L. ஸோ இந்த ரெண்டு சொலினாய்டு இருக்கும்போது இதுக்குள்ளே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், when current I2 is set up through S2, நம்ம ஒரு கரண்ட் என்ன பண்ணுறோன்னா சொலினாய்டு, செகண்ட் சொலினாய்டில் பாஸ் பண்ண போகிறோம். It in turn set up a magnetic flux pi1 through S1. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பாருங்கள். இந்த ரெண்டாவது சொலினாய்டில் கரண்ட் I2 நம்ம பாஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் அதுக்குள்ளே என்ன நடக்கும்? ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். ரெண்டாவது காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுதான். அதான் இங்கே சொல்கிறாங்க. The corresponding flux linkage with solenoid S1. இப்போது உள்ளே இருக்கிற அந்த S1 சொலினாய்டுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாயிருக்கு. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் அது. என்ன ஈக்குவேஷன்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. ஸோ இந்த காயிலில் தானே உருவாயிருக்கு, அதான் N1. அதுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு pi1 ஈக்குவல் டு என்ன கரண்ட்டு பாஸ் பண்ணோம்? I2 கரண்ட்டு தான் பாஸ் ஆகிட்டு. அதுக்கான காரணமே இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாக்குறதுக்கு காரணமே I2 கரண்ட்டு தான். ஸோ அதில் என்ன இருக்குது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 1-2. அதாவது செகண்ட் காயில்னால ஃபஸ்ட்டு காயிலுக்கு அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடச்சிருக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது M12ன்னு எழுதியிருக்கும். ஸோ ஈக்குவேஷன் அது N1 pi1 ஈக்குவல் டு M12 I2. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் இந்த M12 நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் சொல்லலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் காயில் S1. இப்போது S1குள்ளே எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னது? இந்த N pi1ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். N1 pi1, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சொலினாய்டு எடுத்துக்கோங்க. இந்த சொலினாய்டில் நிறைய டர்ன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம N1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இது எல்லாமே எத்தனை டர்ன்ஸ் வரைக்கும் இருக்குது? குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் இருக்குது, L. இது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? πr². ஸோ பை R1². ஏன் R1? ஏன்னா ரேடியஸ் வந்து R1 இன்ட்டு μ0 டைம்ஸ், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஃப்ளக்ஸுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம், μ0 டைம்ஸ் N2 I2. அதாவது
இதுதான் N2 பெரிய சொலினாய்டு இருக்குல்லையா, அந்த பெரிய சொலினாய்டில் நான் I2 கரண்ட்டு இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டாவது சொலினாய்டில் I2 கரண்ட் பாஸ் பண்ணும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கு. அதுக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்குது உள்ளே இருக்கிற காயிலுக்கு, அது என்ன ஷேப் என்ன ஏரியாவில் இருக்குது, ஸோ அதனுடைய கண்டிஷன். N1 pi2 ஈக்குவல் டு pi2 வராது, pi1 தான் வரும். N1 pi1 ஈக்குவல் டு mu naught N1 N2 pi R1 ஸ்கொயர் L I2. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே இதை எடுத்து ஆர்டராக எழுதிக்கிட்டேன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? N1 pi1 ஈக்குவல் டு M12 I2. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிப்போம். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு இதிலேருந்து இந்த M12 மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த I2 கீழே வந்துடும் இப்போது டினாமினேட்டரில். நெக்ஸ்ட், N1 pi1 இதுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து வந்தது? ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. ரெண்டாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, N1 pi1 இதை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த N1 pi1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது I2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும். M12 ஈக்குவல் டு mu naught N1 N2 pi Rn ஸ்கொயர் L. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி இதே மாதிரி இங்கே M12 கண்டுபிடிச்சோமா, இப்போ M21 கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுமே சேமாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சிமிலர்லி N2 pi2 ஈக்குவல் டு முன்னாடி N1 pi1 எடுத்தோமா, இப்போது N2 pi2 ஈக்குவல் டு இங்கே 1-2க்கு பதிலாக இப்போ 2-1 I1 கரண்ட். இதோட ஆப்போசிட்டை தான் அப்படிங்க எழுத போகிறோம். அதாவது இந்த உள்ளே இருக்கிற காயில் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற காயில் இதான் உள்ளே இருக்கிற காயில். இப்போ இந்த காயில் உள்ளே இருக்கிற காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது இன்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற காயிலுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணி உள்ளே இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற காயிலுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணி மேலே இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜை உருவாக்கியிருக்கணும். அதான் N2 pi2 ஈக்குவல் டு M21 I1. இது எடுத்து அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக எழுத வேண்டியதான். N1 N2 pi1 pi2 M12க்கு M21 I2க்கு I1. இப்போ நெக்ஸ்ட் N2 pi2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, அதோ இதே தான் அப்படியே அங்கே உள்டாவாக எழுத போகிறோம். அதை தான் இங்கே எடுத்து அப்படியே மாற்றி எழுதியாச்சு. ஓகேங்களா? சேம் இதே தான் நீங்கள் எழுத போகிறோம் ஆப்போசிட்டாக. இப்போ உள்ளே இருக்கிற காயிலை வச்சு பேஸ் பண்ணியிருக்கோம். N2 pi2 ஈக்குவல் டு mu naught N1 N2 L pi Rn ஸ்கொயர் I1. ஓகேங்களா? அப்புறம் இந்த லென்த். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குங்க. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃப்ரம் ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வி கெட், ஃபோர்த் ஈக்குவேஷனாக இருக்குது, அதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். N2 pi2 ஈக்குவல் டு M21 I1. எனக்கு இதுலேருந்து M21 மட்டும்தான் வேணும். இந்த I1 கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ டினாமினேட்டருக்கு வந்துடும். N2 pi2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். இதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த N2 pi2க்கு இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். I1 கேன்சல். நமக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிருக்கு? mu naught N1 N2 pi R1 ஸ்கொயர் L. இதுதான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனும் ஒரே ஆன்சர் வந்திருக்கும் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட். mu naught N1 N2 pi R1 ஸ்கொயர் L, mu naught N1 N2 pi R1 ஸ்கொயர் L. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் வந்திருக்கா? அப்போது ரெண்டு சொலினாய்டுக்குமே நம்மளுக்கு எப்பயுமே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் இருக்குது, சேம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு டெரிவேஷனில். அப்போது உள்ளே இருக்கிற காயிலுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா வெளிப்புறத்தில் இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. வெளிப்புறத்தில் இருக்கிற காயிலுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. இதனுடைய ரெண்டுமே ஒரே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகிறதுனால மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஏற்படுது. ஸோ இண்டக்டன்ஸ் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட், ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ்
செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த டெரிவேஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.